legend. I have nothing to lose. Nothing can stop me. I'm all the way up. Wake up. I know what's real. Escape reality. Hardwired. பேசுகிறேடா. ஓகே, ரூம் ரெடி பண்ணதை பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி நான் ரூம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மண்ணெலாம் கொட்டும். அதனால் மறுபடியும் ரெடி பண்ணுற டெய்லியுமே ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். செட்டப் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் என்னென்னலாம் கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறேன், என்னென்னலாம் யூஸ் பண்ணுறேன்றத டெய்லி யூசேஜ் என்னென்னலாம் இருக்குன்றத நான் காமிக்கிறேன். ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். இதோட ஸ்டுடியோ டூர், இந்த வீடியோட சேர்த்து ஸ்டுடியோ டூர் வந்து நம்ம 2வது வீடியோ போகிறோம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோ ஒன்று போட்டிருப்போம். போன வருஷம் போட்டிருப்போம் அந்த வீடியோ. அது வந்து வேற ஒரு இடத்துலேருந்து போட்டிருப்போம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல ரூம் நம்ம மாறிட்டோம். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்குன்னு நான் அதை செட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு உள்ளே வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த ரூம் ஃப்ரெஷ்னர் தான் உள்ளே வந்து ஆன் பண்ணி வச்சுருவேன். இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆட்டோமேட்டிக்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு லைட்டு, சாஃப்ட் லைட் மாதிரி தான். ஆனால் அது வந்து சாஃப்ட் லைட் ஈடு வராது. பட் இருந்தாலும் ஒர்த்து தான். இது வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ பிரைட்னஸாக இருக்குன்ட்டு. இந்த லைட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 2000 ரூபா. அந்த லைட்டுக்கு இந்த ரிமோட் கொடுத்துருந்தாங்க. இதில் மொத்தம் 4 செக்ஷன் இருக்குது. அதில் வந்து ஒன்று ஒயிட்டு, இன்னொன்று வந்து வார்ம், இன்னொன்று வந்து இதில் பார்த்தீங்கன்னா லைட் வார்ம் இருக்குது. அதில் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வார்மை விட கொஞ்சம் டெம்பரேச்சர் வச்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்தமாரி ஒரு செக்ஷன் ஒன்று இருக்குது. இதிலே கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து ஒர்த்து. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 லைட், இதில் ஒரு 3 லைட் இருக்குது, இதில் ஒரு 2 லைட் இருக்குது. 2 செட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பிரைட்னஸாக இருக்கணும் மாதிரி தான், வீடியோ பார்க்கறதுக்கு பிரைட்னஸாக இருக்கணும் மாதிரி தான் இது 2 செட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வாங்குது இந்த லைட்டு தான், இந்த ரிங் லைட்டு. இது ஒரு 600 வாங்குது, ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்குது. இந்த வரையும் பார்த்தீங்கன்னா இது வந்து கடிச்சு வச்சிச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும் இத்தனை எவ்வளோ பெரிய ஒயராக இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் போகும் அந்த ஒயரு. ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பவர் பேங்க் ஒன்று வச்சுப்பேன். பவர் பேங்க் வச்சு தான் இது வந்து லைட் ஆன் பண்ணிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மைக் ஒன்று. இந்த மைக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்மளுடைய பழைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இந்த மைக்கோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3K கிட்ட வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 3500க்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் வாங்கும்போது கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு. இந்த மைக் பார்த்தீங்கன்னா மோனோ ஆடியோன்னு சொல்லுவாங்க. சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா இதுவும் ஒர்த்து தான் நான் வாங்கினதுக்கு. அப்புறம் ஜெப்ரானிக்ஸோடைய ஒரு லேப்டாப் கூலிங் பேட் ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 380 கிட்ட வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஜிங்கிள் பீட்னு ஒரு வெப்சைட் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒருத்தன்னு சொல்ல மாட்டேன், தயவுசெய்து வாங்காதீங்க. இது வாங்க தோணுது தான் வாங்க தோணுது. அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது லாஜிடெக்கோடைய கீபோர்டு. ஏன் இது ரொம்ப ரொம்ப பிடிக்குன்னா இதோடைய பட்டன்ஸ் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 900 கிட்ட இருந்துச்சு.
கரெக்டாக நான் வாங்கும்போது 999 இவ்வளோன்னு தெரியல. இப்போ ரேட் அதிகமாகிடுச்சு. இனிமேல் கூட ரேட் அதிகமாகலாம். வாங்குறவங்க சீக்கிரமாக கூட வாங்கிக்கோங்க. சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா இதுவும் ஒர்த்து தான் வாங்குறதுக்கு. அப்புறம் ஒரு மவுஸ் பேடு. அப்புறம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது மானிட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 5300 நினைக்கிறேன். ஆமாம், இது வாங்கும்போது. அப்புறம் பின்னாடி நம்மளுடைய பேக்ரவுண்ட் ஒரு ஸ்க்ரீன் ஒன்று. இந்த ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா எலி கடிச்சு வச்சிருச்சு. இங்கே ஒன்று கடிச்சு வச்சுருக்குங்களா. அப்புறம் அந்த மூலையில் ஒன்று கடிச்சு வச்சுருக்கு. அதை தெரியாத மாரி நான் கிளிப் போட்டு வச்சுருக்கேன். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருந்தோம். அப்புறம் நம்ம உட்கார்ற சிம்மாசனம், ஏர் கூலர். இதில் தான் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக இதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். வீடியோ போய் ஸ்டுடியோ டூர் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதை தான் உட்காந்துருப்பேன். இது மேலே போட்டு உட்காந்து வேண்டியது தான் முக்கியமாக. அப்புறம் லாஸ்ட் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். எடிட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த லேப்டாப் தான். நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன்.